ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பில் டேக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த ரிவ்யூ பண்ணுற சேனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு அன்பாக்சிங் பண்ணுற சேனலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை, எல்லா சேனல்களுக்குமே ஒரு நல்ல ஒரு அப்டேட், நல்ல ஒரு சூப்பரான அப்டேட். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல இந்த அப்டேட் வந்திருக்கு, எல்லாமே வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா வரலையா அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. கீழே கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தாச்சு. இதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ ஏதோ ஒரு வீடியோ ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ கீழே எடிட் ஆப்ஷன் இருக்கும். மேலே பென்சில் ஐக்கான் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, டேக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டேக் ப்ராடக்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ப்ராடக்ட் வேணாலும் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். நான் பேசிக்காக ஏதோ ஒரு நோக்கியான்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். நோக்கியாவில் உள்ள எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நான் சும்மா சர்ச் கொடுக்குறேன், நோக்கியான்னு கொடுத்து சர்ச் கொடுக்குறேன். நோக்கியாவோட எல்லா ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. இதில் உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்லாம் தேவையோ, நீங்கள் ஏதாவது நோக்கியாவை நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேனே தவிர, நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வேணாலும் தேடினீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இதில் வந்துடும். இந்த 3 டேக் பண்ணிட்டேன்னா, டேக் பண்ணிவிட்டு ஓகே செலக்டட்னு கொடுத்தாச்சா, அவ்வளோதான். இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சா. திரும்ப 3 ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செலக்டடில் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெலீட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லைன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.